கல்லை ஏற்றலும் கவனனை சுழற்றலும் மக்கள் ஒல்லை ஓட்டலும் ஒருவரும் காண்கிலர். இடிக்கும் செல்லை ஒத்தன செலனுதல் பாய்தலும் அண்ணான் எல்லை பாய்ந்து இருள் திருதன வீழ்தலும் கண்டனர். யார் சொன்னது? வீரமா முனிவர் சொன்னார். எந்த கான்டெக்ட்ல சொன்னார்? தாவீது கோலியாத்தை அடிச்சு வீழ்த்தின கதை தெரியும். அந்த நிகழ்வை எவ்வளவு அருமையா தமிழ்ல விளக்குறாரு. தாவீது கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னால கவனை எடுத்தது யாரும் பார்க்கல, அந்த கல்லை ஏற்றுறது யாரும் பார்க்கல. ஆனா இடிக்கும் செல்லை ஒத்தன செல்லுதல் பாய்தலும் எல்லை பாய்ந்து இருள் திரிதன வீழ்தலும் கண்டனர் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல நம்ம சின்ன வயசுல இலக்கணம் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இத்தாலி நாட்டிலிருந்து வந்த ஜோசப் பெஸ்கி என்கின்ற வீரமா முனிவர் இந்த தமிழை கற்றுக்கொண்டு இலக்கண பிழை இல்லாமல் இவ்வளவு அருமையாக தமிழ்ல சொன்னதற்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னா, நம்மளை சுற்றி பல அரக்கர்கள் மாதிரி கொடியவர் இருப்பாங்க. அன்னைக்கு ஒரே ஒரு நெட்ட கோலியாத்து இருந்தாரு. இன்னைக்கு பல கோலியாத்து, நெட்ட கோலியாத்து, குட்டை கோலியாத்து, குண்டு கோலியாத்து, ஒல்லு கோலியாத்து, கன்னிங் கோலியாத்து, காலவர கோலியாத்து, கூட குளிப்பறிக்கிற கோலியாத்து, பழைய கோலியாத்துகள் இருக்கிறாங்க நம்மளை சுத்தி. ஆனா யார் இருந்தாலும் அரக்கர்கள் வீழ்வார்கள், நல்லது செய்வர்கள் வாழ்வார்கள் என்பதுதான் இதனுடைய தாற்பயம்.